ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களோட ஹல்தி ஃபங்க்ஷன் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகர் அர்ஜுன் அவர்களோட மூத்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா அர்ஜுன். இவங்க இதற்கு முன்னாடி பட்டத்து யானை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களும் தம்பிராமையா அவர்களோட பையன் உமாபதி அவர்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவர்ஸாக மாறி ரெண்டு வீட்லையும் சம்மதம் வாங்கி கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. இவங்களோட மேரேஜ் ஜூன் 14ஆம் தேதி நடக்க போகுது. அண்ட் இதற்கு முன்னாடியே இவங்களோட நிச்சயதார்த்தத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப கல்யாணம் நெருங்கிருச்சு இல்லையா. ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அர்ஜுன் அவர்களோட ஃபேமிலி எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களாம் ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில மெஹந்தி போட்டுக்கிறதாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்றதாக இருக்கட்டும், அந்த போட்டோஸ் எல்லாமே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பா அதுல ரொம்பவே சூப்பரான ஒரு போட்டோ என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்கள் அவங்க அப்பா பக்கத்தில் இருப்பாங்க. அண்ட் அவங்க அப்பா அவங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. அதாவது அர்ஜுன் சார் அவங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் வர ஜூன் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. சென்னையில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் இந்த ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும், தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமல்லாது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான நபர்களும் இந்த ஒரு கல்யாணத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக தம்பிராமையா சார் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள். எல்லாரும் கூடயுமே நடிச்சிருக்காரு. அவருக்காக தமிழ்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. மேலும் அர்ஜுன் சார் கனடாவில் மிகப்பெரிய ஒரு ஆள். அங்கே இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஓவராலாகவே ஜூன் 14ஆம் தேதி இந்த ஒரு மேரேஜ் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. அதற்கு முன்னாடி இந்த ஒரு ஹல்தி ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல இருந்த போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கமலஹாசன் சாரும் மணிரத்னம் சாரும் ரெண்டு பேரும் பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் ஒன்னா தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே அதிவேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு 50% ஷூட்டிங் நார்மலாக தான் போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இடையில கமலஹாசன் சார் அரசியலில் ஒரு சில விஷயங்களுக்காக பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இதனால படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால கமலஹாசன் சார் மறுபடியும் வந்த உடனே ஜெட் வேகத்தில் இந்த ஒரு படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் மணிரத்னம் சார் இருக்காராமா. ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக முக்கியமான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஷூட் டைமுக்கும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் இருக்காரு. இதற்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் படத்தையே அவர் 155 நாளில் 2 பாகத்தையும் எடுத்துட்டாரு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தெல்லாம் அவர் கூடிய சீக்கிரமே முடிச்சு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, கமலஹாசன் சாரும் மணிரத்னம் சாரும் அப்படிங்கிறத தாண்டி சிம்பு அவர்கள் இந்த படத்தில் இருக்காரு. கமல் சாருக்கு மகனா இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்டா இந்த படத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த படம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.